கரூர் சம்பவம் தொடர்பாக காவல்துறையின் எஃப்ஐஆரில் பரபரப்பு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திட்டமிட்டுதான் 4 மணி நேரம் தவேக தலைவர் விஜய் பிரச்சார இடத்திற்கு வந்திருப்பதாக பரபரப்பு தகவலினை எஃப்ஐஆரில் பதிவு செய்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் சதீஷ் முருகன் விவரிக்க கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். ஏற்கனவே இந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிட்டிருந்தது என்ன? தற்பொழுது இவர்கள் கூறியிருக்கக்கூடிய தகவல் என்னவாக இருக்கிறது? நிலவரம் என்ன சதீஷ் முருகன்? வணக்கம். முதல் தகவல் அறிக்கை என்பது தவேக பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான தகவல்கள், முக்கிய தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் 11 நிபந்தனைகளுடன் கரூர் மாவட்டத்திற்கு பிரச்சாரத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டது என்பது மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல விஜய் பிரச்சாரம் என்பது மதியம் 12 மணி அளவில் கரூர் மாவட்டத்திற்கு வருகிறார் என தவேக சார்பில் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொலைக்காட்சியின் வாயிலாக விளம்பரப்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் 10 மணியிலிருந்தே பொதுமக்கள், கட்சி தொண்டர்கள் என அதிக அளவில் வர தொடங்கி இருக்கிறார்கள். இந்த மக்களுடைய அதிகரிப்பின் காரணமாக தான் வேலுசாமிபுரம் மெயின் ரோடு, கோவை சாலை, முனியப்பன் கோவில் ஜங்ஷன், கோவை சாலை, திருக்காம்புலியூர் ரவுண்டானா, மதுரை சேலம் பைபாஸ் ரோடு ஆகிய இடங்களில் அதிக அளவில் கூட்டம் என்பது சேர்ந்திருக்கிறது. அதே போல தவேக சார்பில் அளிக்கப்பட்ட மனுவில் 10,000 தொண்டர்கள் மட்டுமே வருவார்கள் என்று குறிப்பிட்டிருந்தனர். ஆனால் 25,000 மேற்பட்டோர் அந்த பகுதிக்கு வந்ததனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்பதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மாலை 4:45 மணிக்கு தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கரூர் மாவட்ட எல்லையான வேலாயுதம்பாளை பகுதிக்கு வந்திருக்கிறார். அந்த பகுதிக்கு வரும்பொழுது தவிட்டுப்பாளையம் வழியாக நுழைந்து வேண்டுமென்றே காலதாமதம் செய்து தெருவில் அனுமதி இல்லாமல் ரோட் ஷோ நடத்தி பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் பொதுமக்களுக்கு இடையூறும் ஏற்படுத்தி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு வரவேற்பு அளிப்பது என்பது பல்வேறு இடங்களில் அனுமதி அளிக்கப்படவில்லை. அதையும் மீறி அந்த வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்துதான் காலதாமதம் செய்து வரவழைக்கப்பட்டதோடு சரி, அதற்கு அடுத்த கட்டமாக உள்ளே அந்த சம்பவ வேலுசாமிபுரத்திற்கு அவர் 7 மணி அளவில் வருவதற்கு முன்பாகவே ராங் ரூட்டில், அதாவது வலதுபுறத்துல, சாலையினுடைய வலதுபுறத்துல வந்திருக்கிறாரு. அதன் மூலமாகவும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருப்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால் பாதுகாப்புக்காக 500 காவல்துறையினர் ஏற்கனவே பாதுகாப்பு பண்ணியிருந்தனர். ஆனால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டம் என்பது அதிகரித்தது. கூட்ட நெரிசலில் அசாதாரண சூழல் என்பது ஏற்பட்டு கூட்ட நெரிசலில் மூச்சு திணறல், கொடுங்காயம், உயிர் சேதம் ஏற்படும் என தவேக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகனிடமும், அதே போன்று பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், துணை செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோரிடம் காவல்துறையினர் தெரிவித்தும் அதற்கு அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இதன் காரணமாக பல்வேறு தொண்டர்கள் சோர்வாக காணப்பட்டிருந்தனர். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா, இந்த சாலை ஓரமாக இருந்த அந்த கடைகளினுடைய சகர கொட்டாயின் மீது தொண்டர்கள் நிற்க முடியாத சூழல்ல மேலே ஏறி இருக்காங்க. அதே போல மரத்திலும் ஏறி இருக்காங்க. இதிலிருந்து கீழே விழுந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா ஒரு 11 பேர் மீது விழுந்து, அந்த 11 பேர் அந்த மிதிப்பட்டு பொதுமக்கள் மேலும் அவங்க விழுந்திருக்காங்க. அதுல ஒரு 11 பேர் மிதிப்பட்டு அவருடைய உயிரிழந்த சம்பவம் என்பது அரங்கேறி இருப்பதை முதல் குற்றச்சாட்டில் முதல் தகவல் அறிக்கையில அவங்க ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கிறாங்க. இந்த அடிப்படையில தான் 5 பிரிவின் கீழ் இந்த முதல் 3 நபர்கள், அதாவது மதியழகன், அதை தொடர்ந்து பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட பல்வேறு தவேக நிர்வாகிகள் மூலம் மீது 5 பிரிவின் கீழ் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதை முதல் தகவல் அறிக்கையில நம்மால பார்க்க முடிகிறது. காலதாமதம் ஏற்படுத்தி வேண்டுமென்றே தங்களுடைய அரசியல் பலத்தை காட்ட வேண்டும், பராக்கிரமத்தை காட்ட வேண்டும் என்பதற்காகவே காலதாமதம் ஏற்பட்டது. அதற்காக ஏற்பட்ட கூட்ட நெரிசல், அதனைத் தொடர்ந்து ஒரு 11 பேர் மிதிப்பட்டு இறந்தது என்கிற அடிப்படையில இந்த முதல் தகவல் அறிக்கையில பல்வேறு முக்கிய குற்றச்சாட்டுகளை தவேக நிர்வாகிகள் மீது காவல்துறையினர் வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள்.